சத்தியத்தின் தூதரான தன்னிகளாரே உன் சிரமது தாழ்த்துகின்றோம். 4ஆம் நாளினிலே வேண்டுகின்றோம் உமது அருளும் அவருக்கு கிடைப்பதற்கு நாடியே வருகிறோம். நலமுடனே காப்பாயே. இனிமையான இளம் மாலை பொழுதினிலே இறைவன் ஆலயத்தில் ஒன்று கூடியுள்ள இறை மக்களே, இன்று நாம் எமது பங்கின் பாதுகாவலரான தூய நீக்கிலாரின் திருவிழாவிற்காக ஆயத்தமாகும் 4ஆம் நாளாகிய இன்று எடுத்துக்காட்டு மிக்க தந்தையாகிய திருச்சபையின் பாதுகாவலர் புனித சூசை என்ற கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாள் வாசகம் எமக்கு எடுத்து கூறுவது என்னவென்றால், கடவுளின் வாக்குறுதி திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் அது உரியது என்பதை எடுத்து கூறுகின்றது. தந்தையாம் ஆபிரகாம்
கடவுள் கூறிய வாக்கு நிறைவேறும் என்று எதிர்நோக்கு நம்பிக்கையோடு காத்திருந்தார். அதனால் எமக்கு விசுவாசத்தின் தந்தையானார். அதே போன்று தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குடும்பத்தை தெய்வீக அன்பிலும் விசுவாசத்திலும் நீதியிலும் அமைதியான குடும்ப வாழ்க்கையிலும் எமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து குட்டி திருச்சபையான குடும்பத்திற்கே பாதுகாவலரானார் புனித சூசை. எனவே தனி மனித வாழ்க்கையில் எமது உள்ளத்தினால் செய்த பாவங்களை நினைத்து மன்னிப்பு கேட்டு தந்தை சூசையை போன்று எம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட குட்டி திருச்சபையாகிய எமது குடும்பங்களை தந்தையாம் சூசை போன்று இறை வேண்டலும் உழைப்பும் அன்பும் அமைதியும் மகிழ்வும் எம் குடும்பங்களில் நிலவவும் ஒற்றுமையோடு விட்டு கொடுத்தும் மன்னித்தும் மதிப்பு வைத்து வாழவும் வேண்டிய மனநிலையை இறைவன் எமக்கு தர வேண்டுமென்று தொடரும் பலிதனில் பக்தியுடன் பங்கெடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, திருப்பலிக்கு முதல் கிடைத்த ஒரு செய்தி, 796 பேர் இப்பொழுது வரைக்கும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், கொரோனாவுடைய தாக்கம் இந்த நாட்களிலே அதிகரித்து கொண்டு வருகிறது. கடுமையான சட்டங்கள் கடுமையாகப்பட்டு கொண்டு வருகிறது. எங்களுடைய வழிபாடுகள் தொடர்ந்தும் நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆகவே முடிந்தளவு உங்களது சமூக இடைவெளியையும் முகக்கவசங்களையும் அணிந்து தயவு செய்து இந்த வழிபாடுகளில் பங்கு பெறுங்கள். ஆகவே இந்த சுகாதார அலுவலகர்கள் அவர்களுடைய படிப்பு அல்லது அவருடைய சட்டங்கள் கடுமையாக கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் நாங்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த சமூக பரவலை நாங்கள் கட்டுப்படுத்துவோம். ஆகவே தொடர்ந்தும் அந்த நமது பாதுகாவலிடமும் ஆண்டவர் இயேசுவோடு மன்றாடுவோம். கொல்லப்பட்டு ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு புதிய நாளிலே ஆண்டவரது சன்னிதானம் ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். எங்கள் எல்லோருடைய ஏக்கங்கள், வேண்டுதல்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைய நாளிலே, இந்த 4வது நவ நாளிலே நாங்கள் கேட்பதற்கு அதிகமாகவே கொடுப்பாரிட நம்பிக்கையோடு எமது பாதுகாவலர் ஊடாக செபிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்தும் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும். அவர் எங்களது குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அதே போல இந்த திருப்பலிலே கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறுபட்ட நோய்கள் நொடிகளோடு துன்புறுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக செபிப்போம். இன்னும் பல்வேறுபட்ட தேவைகளோடு வந்திருக்கின்றவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். ஆகவே இந்த கல்வாரி பலிகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய எங்களது பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஏற்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தூய்மை நிறைந்தவர்களாக, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றவர்களாக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுவோம். ஆகவே எங்களுடைய தகுதியில்லாத ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மனநிலைகளையும் விட்டுவிடுவேன் என்ற அந்த மனநிலையோடு இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுப்போம். மன்னிப்பாயா
மன்னவனே என்னை மன்னிப்பாயா. சன்னிதானத்திலே வருவதற்கு பல்வேறுபட்ட எனது காரணிகள் தடையாக இருந்திருக்கிறது. ஆண்டவரே, நான் பாதை தவறி நீர் எனக்கு காட்டி அந்த பாதையிலே வாழாமல் எனக்கு தெரிந்த வழிகளிலே நான் அலைந்து பாவக்குழியில் தடுமாறி விழுந்து விட்டேன். ஆண்டவரே, அந்த தடுமாற்றத்தின் காரணமாக எனது குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, எந்த விதமான மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகளோடு குடும்பத்திலே நான் அலக்களிக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீதாமே எங்களை தாங்குகின்ற வல்ல தகப்பனாக, எங்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற அளவு கிடந்த இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த இரக்கம் நிறைந்த தந்தையாக இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இடத்திலே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த குடும்பத்திலே பாதை தவறி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்கள் தந்தைமார்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நெறி தவறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர் யுவதிகள் சிறுவர்கள் சிறுமிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்களுடைய தகுதியில்லாத ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தொடும். ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்தி இவர்களுக்கு தேவையான நேர்மையான வழியை இவர்கள் தெரிந்து கொள்வதற்கு, மன்னிப்பை நீர் இவர்கள் தங்களது வாழ்விலே நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கும் ஆண்டவரே நீதாமே ஒரு வல்லை மிக கருத்தினாலே தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். பாதை தவறி நான் அலைந்தேன், பாவ குழியில் நான் விழுந்தேன், தாங்கிய கரங்களை உதறிவிட்டேன், தேங்கிய இதயத்தை நொறுக்கிவிட்டேன். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, ஆண்டவரே, மாயை நிறைந்த பொய்கள் நிறைந்த உலகத்திலே என்னை இழந்து விட்டேன். ஆண்டவரே, எனது வாழ்விலே ஒரு குறுகிய அல்லது நிரந்தரமில்லாத சந்தோஷத்தை, நிரந்தரமில்லாத சுகத்தை கொடுக்கின்ற ஒவ்வொரு சுகங்களை நாடி சென்றிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாயைகள் எனது கண்களை மறைத்திருக்கிறது, மாயைகள் எனது சிந்தனையை மறைத்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த பொய்மைகள் எல்லாவற்றுக்கும் அடிமையாகி எனது இளமையையும் எனது முதுமையையும் எனது சிறிய வயதில் இருந்த மகிழ்ச்சி எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது குருதியை நீர் சிந்தி அந்த குருதியை நான் அவமதித்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, மனித குணத்தை நான் இழந்துவிட்டு மிருக குணத்தோடு அலைந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்திலே நீதாமே எனக்கு தேவையான ஆசிரியை கொடும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பொய் நிறைந்த உலகத்தை நான் மறந்துவிட்டு உண்மையான அந்த ஒளியிலே நடப்பதற்கு எனக்கு வல்லமையை தாரும். ஆண்டவரே, ஒளியாகிய உமது ஒளியிலே நான் நடப்பதற்கு, உமது ஆசிரியை பெற்று உமது மகிழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்கு தேவையான வல்லமையை தாரும் என்று மன்றாடுவோம். என்னை இழந்தேன், மங்காத ஒளியும்மை மறந்திருந்தேன், மாபரன் குருதியை சிதறவிட்டேன், மனிதனின் குணத்தை குறைத்து விட்டேன். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்று ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். அதனால் நாங்கள் தூயாவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13, 16 தொடக்கம் 18, 22 முடிய. உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் எனும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நாம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் நீ மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழி மரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் எனும் எதிர்நோக்கும் இடம் இல்லாத போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 27, 1, 4, 13 தொடக்கம் 14. உங்கள் பதிலாக ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவிழத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள்ளும் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா பாடுவோம், ஆண்டவருக்கு
இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 18 தொடக்கம் 25 ஈறாக. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 18 தொடக்கம் 25 ஈறாக. இயேசுவின் பிறப்பு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் ஜோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஜோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை ஜோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. ஜோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இப்பொழுது சூசேப்பர் யோசேப்பனுடைய வழித்தடங்களை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டுள்ள திருச்சபை என்கின்ற கருப்பொருளை நாங்கள் இந்த வழிபாட்டை ஆரம்பித்திருக்கிறோம். அவை எல்லோருக்கும் சிறிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். ஏண்டா யோசேப்புக்கு சூசேப்பருக்கு இன்றைக்கு நவநாள் அப்படி என்று சொன்ன
நீக்கிலாருடைய திருவிழாவிலே சூசியப்பருக்கு எதற்காக நவநாள் அல்லது மரியாளுக்கு எதற்காக நேற்று நவநாள் கொண்டாடப்பட்டது என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கலாம். அன்பான சகோதரர்களே, இந்த வருடம் உலக திருச்சபையானது பரிசுத்த பாப்பரசர் அவர்களாலே உலக திருச்சபைக்கு புனித சூசேப்பருடைய ஆண்டாக, ஜோசேப்பருடைய ஆண்டாக இந்த வருடம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நமது மறை மாவட்டத்திற்கு, எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் இலங்கையிலே அன்பிய ஆண்டாக இதை பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். ஆகவேதான் நான் யோசித்தேன், சூசேப்பரை பற்றி நாங்கள் சூசேப்பருடைய திருவிழாவில் மட்டும்தான் கேட்க வேண்டுமா? அவை இந்த நவநாளில், இந்த நவநாள் 9 நவநாள் என்று சொன்னால் அது பங்கு மக்களுடைய ஒரு ஞானொடுக்கம், பங்கு மக்களுடைய ஞானொடுக்கம். ஆகவே சூசேப்பரை பற்றியும் பேசுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் சூசேப்பரை பற்றி, ஜோசேப்பை பற்றி நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். வேதாகமத்தில் அவரை பற்றிய வாக்கியங்கள் அல்லது அவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பது ஒரு சில இடங்களில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவை நினைக்கலாம் யோசேப்பு என்பவர் அல்லது சூசேப்பர் முக்கியமில்லாத ஒரு நபர், கொஞ்ச இடங்கள்ல தான் இருக்கிறது. மரியாளை விடையும் குறைவான இடங்களில் தான் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு திருச்சபை ஒரு சில இடங்களில், வேதாங்கமத்தில் ஒரு சில இடங்களில் யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் மரியாளுக்கு இணையாக, மரியாளுக்கு கொடுத்த அதே முக்கியத்துவத்தை இன்னைக்கு சூசேப்பருக்கு, யோசேப்பிற்கும் அன்னையாம் திருச்சபை கொடுத்திருக்கிறது. காரணம், அவர் அன்னை மரியாள் எவ்வாறு ஆண்டவருடைய மீட்பு திட்டத்திலே தன்னை முழுவதுமாக இணைத்துக் கொண்டாலோ அதே போல சூசேப்பரும் தன்னை முழுவதுமாக அந்த மீட்பு திட்டத்திலே பங்கெடுக்க செய்கிறார். ஆகவேதான் அவருக்கு அன்னை திருச்சபை அன்னை மரியாளுக்கு இணையான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த திருச்சபையிலே சூசேப்பர் இல்லாமல் திருச்சபை இல்லை. ஆகவே இன்னைக்கு திருச்சபையினுடைய பாதுகாவலராக சூசேப்பர் இருக்கிறார், திருச்சபையை பாதுகாப்பதற்காக. ஆகவேதான் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் சொல்லுவார், அவர் இப்பொழுது நித்திரைக்கு செல்லுகிற பொழுது சூசேப்பருடைய அந்த தூங்குகின்ற சூசேப்பர், அந்த சிறுவங்கள் இப்பொழுது ஃபேமஸாக ஆடிபடுகிறது, விற்பனைக்கு இருக்கிறது. அவை அந்த சிறுவத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை பிரபலப்படுத்தியதும் இந்த பரிசுத்த பாப்பரசர். அவர் சொல்லுவது, நான் நித்திரைக்கு செல்லுகிற பொழுது திருச்சபையுடைய தேவைகளை ஒரு பேப்பரில் எழுதி அந்த சிறுவத்துக்கு அடியில் வைத்துவிட்டு நான் தூங்கி விடுவேன். உன்னுடைய திருச்சபை, நீதான் பாதுகாவலாக இருக்கிறாய். ஆகவே இது உன்னுடைய திருச்சபை, இந்த திருச்சபையை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நான் நித்திரைக்கு செல்லுகிறேன், அது வரைக்கும் நீ பார்த்துக்கொள், நான் முழிச்சால் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அன்பான சகோதரங்களே, இதுதான் திருச்சபையுடைய பாதுகாவலராக சூசேப்பர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் சொன்னால், வெறுமனே திருச்சபை என்பது ஒரு எண்ணக்கரு அல்ல, மாறாக நாங்கள் எல்லோரும் திருச்சபையாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு சிறுவனும் சிறுமியும், இளைஞர்கள், யுவதிகள், தாய் தந்தை, வயது முதிர்ந்த பாட்டன் பாட்டிலிருந்து எல்லோருமே திருச்சபையாக இருக்கிற பொழுது எங்களுடைய பாதுகாவலராக சூசேப்பர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் சகோதரங்களே. ஆகவே இந்த புனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில விடயங்களை பற்றி இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக, புனித சூசேப்பர் அன்பு நிறைந்த தந்தையாக இருக்கிறார். அன்பு நிறைந்த ஒரு தந்தையாக சூசேப்பர் காட்சி கொடுக்கிறார் எங்களுக்கு. முதலாவதாக, இயேசு தனது தந்தையின் ஊடாக கடவுளுடைய அன்பை கண்டு கொண்டார். அப்படி என்று சொன்னால், இந்த சூசேப்பருடைய வாழ்வினூடாகத்தான் கடவுளுடைய அன்பை இயேசு ஆண்டவர் தனது வாழ்வில் கடைபிடிப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த சூசேப்பருடைய வாழ்வு. அவர் எவ்வாறு அந்த கடவுளை அன்பு செய்தார், கடவுளுக்கு கீழ்ப்படைந்தார் என்பதனூடாக இயேசு ஆண்டவரும் கடவுளுடைய அன்பை, கடவுளும் அன்பு நிறைந்த ஒருவராக சூசேப்பர் எவ்வாறு அன்னை மரியாளை பராமரித்தார், ஆண்டவர் இயேசுவை பாதுகாத்தார், அவர்கள் இருவரையும் அன்பு செய்தார்கள் என்று சொன்னால், அதை தான் இயேசு ஆண்டவர் கண்டுகொள்கிறார். எங்களை அளவு கிடந்த ஒரு உன்னதமான நிலையிலே அல்லது எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், அளவு கிடந்த முறையிலே எங்களை அன்பு செய்கிற ஒரு தந்தை இந்த சூசேப்பர் என்னுடைய தந்தை என்று சொன்னால்,
இவரை விட எங்களை படைத்த தந்தை எவ்வளவு அன்பு செய்யக்கூடியவர். அவர் இயேசு ஆண்டவர் சூசையப்பெருவனாகத்தான் கடவுளுடைய அன்பை தனது வாழ்வில் கண்டுகொள்ளுகிறார். அல்லது கடவுளை இன்னும் அதிகமாக அன்பு செய்வதற்கு அடிப்படையாக அமைந்தது தன்னுடைய தந்தையினுடைய அன்பு. அவர் எவ்வாறு தன்னுடைய தாயை தன்னை அன்பு செய்தார் என்பதன் ஊடாக இந்த அன்பை அவர் கண்டுகொள்ளுகிறார். ஆகவே தனது மனைவிக்கும் குழந்தைகளுக்கு எவ்விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பை நிறைவாக கொடுக்கிறார். கட்டுப்பாடு இல்லாமல் அன்பை கொடுக்கிறார். அளவு கடந்த எண்ணி கொடுக்கவில்லை, மாறாக கிள்ளி கொடுக்கிறார். அல்லது அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒரு அன்பை அந்த சூசியப்படுத்த வாழ்வினை கடைபிடிக்கிறார். இதனூடாகத்தான் இயேசு கடவுளும் இவரை விட இன்னும் அளவு கடந்த அன்புள்ளவ கடவுளாக இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ளுகிறார். ஆகவே என் சகோதரங்களே, இந்த தந்தையினுடைய அன்பினூடாக இன்னைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது, நாங்கள் எவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு அப்பா அம்மாருக்கு இந்த விசேட விதமாக இந்த நவநாள் ஒரு உதாரணமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்று சொன்னால் இன்னைக்கு நீங்கள் அப்பாவாக இருக்கிறீர்கள், ஒரு தந்தையாக இருக்கிற பொழுது உங்களுடைய மனைவியை, உங்களது பிள்ளைகளை நீங்கள் எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறீர்கள். கவிஞர் நா. முத்துக்குமார் உங்களுக்கு தெரியும், நிறைய நல்ல பாடல்களை எழுதியவர், இறந்து விட்டார். அவருடைய ஒரு பாடல் வரிகளில் சொல்லுகிறது, அல்லது அவருடைய கவி வரிகளில் ஒரு வார்த்தை, பிடித்த ஒரு வார்த்தை, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்தது அல்ல என்று. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை என்று. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு அப்பாக்களும் தாங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற மகள்களை மட்டுமல்ல, மகன்மாருக்கும் இன்னைக்கு அப்பா என்று சொன்னா கொஞ்சம் அலர்ஜிக், எங்களுக்கும் அப்படித்தான். அப்பாண்டு நாங்கள் ஆம்பளை பிள்ளைகள் அம்மாட்ட ஓடுவது, பொம்பளை பிள்ளைகள் அப்பாவிடம் ஓடுவது, இதுதான் எங்களுடைய இயற்கையினுடைய நியதி. ஆனால் இன்னைக்கு ஒரு அப்பாவாக அப்பா மகனுக்கு தனது அன்பை சேர்த்து காட்டுகிறார், அல்லது சேர்த்து காட்ட அழைக்கப்படுகிறார். மகனுக்கு முறைச்சு கொண்டு மகளுக்கு அப்படியே ஏதாவது வாங்கி கொடுக்கிறது அப்பாவுடைய குணம். ஆனால் அந்த முறைப்புக்குள்ளும் ஒவ்வொரு ஆண் குழந்தைகள் மீதும் அந்த அப்பா தனது அன்பை காட்டுவார். அந்த அன்பை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதை விட மகள் மீது காட்டுகிற அன்பையும் அந்த அப்பா மகன் மீது காட்டுகிற பொழுது இன்னும் அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள குடும்ப வாழ்வாக அமையும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இன்னைக்கு பல நேரங்களில் நான் இந்த கவி வரிகளில் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தத்தில் காமம் இல்லை என்று அப்படி என்று சொன்னால், இன்னைக்கு பல நேரங்கள்ல இப்படியான ஒரு சமுதாயம் இருக்கிற பொழுதும் இதைவிட ஒரு கீழ்த்தரமான சமுதாயத்துக்குள்ளும் நாங்கள் வாழலாம். நாங்கள் பெற்ற பிள்ளைகளையும் நாங்கள் அந்த பிள்ளைகளை கூட நாங்கள் அவதூறு செய்கின்றவர்களாக, அல்லது அவர்களை நாங்கள் அவர்களுடைய ஒவ்வொரு சுவநலன்களில் பங்கெடுக்காத அப்பாக்களாக இருக்கலாம், அல்லது அவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற அப்பாக்களாக இருக்கலாம். இதைத்தான் இன்றைய இந்த திருவிழாவிலே இந்த சூசியப்பெருவூடாக எல்லாருக்கும் தனது பிள்ளைக்கு எவ்வாறு அன்பை கொடுத்தாரோ, தனது மனைவிக்கு எவ்வாறு அன்பு காட்டினாரோ, இன்றைக்கு ஒவ்வொரு அப்பாக்களும் பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, கட்டிய மனைவிக்கும் தன்னுடைய அன்பை நிறைவாக கொடுக்க அழைக்கப்பட்டுள்ளார்கள். இரண்டாவதாக கனிவுள்ள தந்தையாக புனித சூசியப்பர் காட்டப்படுகிறார். கனிவு நிறைந்த தந்தையாக குழந்தை இயேசுவை தந்தைக்குரிய பாசத்தோடும் கனிவோடும் புனித சூசியப்பர் கவனித்துக் கொள்ளுகிறார். ஒரு தந்தை எவ்வாறு ஒரு குழந்தையை கவனித்துக் கொள்ளுவாரோ, ஒரு தந்தை எவ்வாறு அந்த குழந்தையை பாசத்தோடு அரவணைத்துக் கொள்ளுவாரோ, எவ்வாறு அந்த குழந்தைக்கு கனிவு காட்டுவாரோ, அப்படியான ஒரு முறையிலே தந்தைக்குரிய பாசத்தோடு அந்த சூசியப்பர் இயேசு ஆண்டவரை வழி நடத்துகிறார். இயேசு ஆண்டவருக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஆண்டவருக்கு பேச கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஆண்டவருக்கு செபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஆண்டவருக்கு உண்ண கற்றுக் கொடுக்கிறார் புனித சூசியப்பர். அன்பான சகோதரங்களே, இயேசுவும் தன்னுடைய வாழ்விலே எவ்வாறு தன்னுடைய தந்தை சூசை எவ்வாறு எங்களுக்கு அன்பு காட்டினார், எனக்கு எவ்வாறு அன்பு காட்டினார், எனக்கு எவ்வாறு கனிவு காட்டினார் என்பதை அவர் தனது வாழ்வில் கண்டு கொள்ளுகிறார். வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்டு கொள்ளுகிறார். காரணம், எனது தந்தை சூசை எனக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறார். சிறிய வயதிலே நான் நடக்க தடுமாறிய பொழுது கரத்தை பிடித்து எனக்கு நடக்க கற்றுக் கொடுத்தவர் எனது தந்தை. அதே போல நல்லவற்றை பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தவர் தந்தை. அதே போல சிவக்கூடங்களுக்கு அழைத்து சென்று செபிக்க கற்றுக்
கற்றுக் கொடுக்கவும் ஆன்மீகத்திலே நான் வளரவும் எனது தந்தை சூசை என கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல நான் உண்ண மறுக்கிற பொழுது எனக்கு உண்ண கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய தந்தை சூசை என்று சொல்லி இயேசு ஆண்டவர் தனது வாழ்வில கற்றுக்கொள்ளுகிறார். எப்படி என்று சொன்னால் அவருடைய வாழ்விலும் இந்த கனிவு நிறைந்த ஒரு தந்தையாக, ஒரு கனிவு நிறைந்த இளைஞனாக, கனிவு நிறைந்த மனிதனாக இயேசு ஆண்டவர் வாழுவதற்கு அவருடைய தந்தை சூசை காரணமாக இருந்திருக்கிறார் என்பவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட தந்தை சூசையிடம் தான் இயேசு ஆண்டவர் தனது வாழ்வியல் உதாரணங்களையும் அவர் கற்றுக்கொள்ளுகிறார், வாழ்வியல் படிப்பினைகளையும் கற்றுக்கொள்ளுகிறார் என்பவர்களே. ஆகவே இன்னைக்கு நாங்களும் ஒவ்வொரு அப்பாக்களும் ஒவ்வொரு அம்மாக்களும் இன்னைக்கு சூசியப்பர் என்று சொன்னா அப்பாவுக்கு மட்டுமல்ல அம்மாக்கு தான். அவன் இன்னைக்கு சூசியப்பரை நாங்கள் முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு இன்னைக்கு நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும், எனது குழந்தைக்கு நான் நடக்க கற்றுக் கொடுத்திருக்கிறேனா, அல்லது பேச கற்றுக் கொடுத்த நல்லதை பேசுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேனா, அல்லது சபைக்கூடங்களில் ஆலயத்திற்கும் அழைத்து வந்து ஆன்மீக காரியங்களில் பங்கு பெறுவதற்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருக்கிறேன், பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறேனா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு சூசியப்பர் எங்களுக்கு இன்னும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். என்றிலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை நீ இப்படியான முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. மூன்றாவது படிப்பினை சூசியப்பர் ஏற்றுக்கொள்ளுகிற தந்தையாக இருக்கிறார். தனக்கென கடவுள் வைத்திருந்த திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். யாரை ஏற்றுக்கொள்ள அல்லது எதை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த சூசியப்பர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், மரியாள், கற்பம் தரித்திருந்த மரியாளை குழந்தையோடு ஏற்றுக்கொள்வதற்கு சூசியப்பர் அழைக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய குழந்தை அல்லாத இன்னும் ஒரு குழந்தையை ஏற்றுக்கொள்வதற்கு, உன்னுடைய குழந்தையாக ஏற்ற அந்த குழந்தைக்கு தேவையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவனுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுப்பதற்கு சூசியப்பர் அழைக்கப்பட்டிருக்கிறார், ஏற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கடவுளிடமிருந்து, கடவுளுடைய திட்டத்தை அவர் அறிந்து அந்த திட்டத்திற்கு ஏற்ற முறையிலே தனது பதிலை கொடுக்கிறார். அவர் முணுமுணுக்கவில்லை, அவர் வாக்குவாதப்படவில்லை, அவர் கேள்வி கேட்கவில்லை, அல்லது அவர் சவால் விடுக்கவில்லை, ஆண்டவருக்கு சவால் விடுக்கவில்லை. இது எனக்கும் இந்த பெண்ணுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அல்லது இந்த பெண்ணானவள் இன்னும் ஒரு எப்படிய குழந்தையை கருத்தரித்திருக்கிறாள். அவர் முணுமுணுக்கவில்லை, வாதாடவில்லை, மாறாக கேள்வியும் கேட்கவில்லை. அதை விட ஒருபடி அதிகமாக சென்று கடவுள் தனக்காக வைத்திருந்த திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தந்தையாக இருக்கிறார். ஆகவே இது கடவுளுடைய திட்டம் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று அன்போடும் பாசத்தோடும் அன்னை மரியாளையும் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தந்தையாக இப்படி சூசியப்பர் இருக்கிறார். ஆகவே ஏற்றுக்கொள்ளுகிற தந்தை, அதே போல தன்னிடம் இருந்த அனைத்தையும் அவர்களுக்காக கொடுக்கிறார். இது என்னுடைய குழந்தை அல்ல, அல்லது இது இந்த குழந்தை எப்படியோ கிடைத்தது, இருந்தாலும் எல்லாம் தெரிந்திருந்தும் தன்னிடமிருந்த அனைத்தையும் அந்த இருவருக்காகவும் அவர் கொடுக்கிறார். இது தன்னுடைய கடமையாக, பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆகவே சூசை தனது வாழ்விலே கடினமான சூழ்நிலைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். காரணம், இந்த கடினமான சூழ்நிலைகளுக்குள் கடவுள் ஏதோ ஒரு மாட்சியை, வல்லமையை வெளிப்படுத்த இருக்கிறார் என்று சூசியப்பர் நம்பினார். இந்த கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே சூசியப்பர் அழைக்கப்படுகிறார் இந்த இரண்டு பேரையும் ஏற்றுக்கொள்வதற்காக. ஆனால் சூசியப்பர் மனமு வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். எந்த விதமான முணுமுணுப்போ, எந்த விதமான கேள்விகளோ, எந்த விதமான வாக்குவாதமோ இல்லாமல் மரியாளையும் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். காரணம், அவர் நம்பியிருந்தால் தன்னை அழைத்த கடவுள், தனக்கு இன்னும் ஒரு இப்படியான ஒரு பாரிய அழைப்பை கொடுத்திருக்கிற கடவுள் இந்த கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே எனது வாழ்வில் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார், ஏதோ ஒரு மாட்சியை வெளிப்படுத்த இருக்கிறார். ஆகவே சூசியப்பர் ஏற்றுக்கொள்ளுகிறார் இந்த கடினமான ஒரு பணியை. ஆகவே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தந்தையாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கடினமான ஒரு சூழ்நிலைகளை மட்டுமல்ல, மாறாக யாரை எல்லாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த புனிதருடைய அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த குணநலத்தின் ஊடாக, அந்த பண்பின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவதாக துன்பப்படுகின்றவர்களை, கைவிடப்பட்டவர்களை, குடும்பத்திலே பிரச்சனைக்குரியவர்களை, பலவீனமானவர்களை, உடைந்து நொறுங்கியவர்களை,
கைவிடப்பட்ட ஒவ்வொரு ஏழை எளியவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதுதான் கிறிஸ்தவருடைய பணியாக இருக்கிறது. ஆகவே இயேசுவும் இப்படிப்பட்ட ஒரு பணி வாழ்வுக்குள்ளே அழைக்கப்படுகிற பொழுது எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக அமைந்தது தன்னுடைய தந்தை எவ்வாறு என்னையும் எனது தாயையும் ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளுக்குள்ளே ஏற்றுக்கொண்டார், ஒரு அவதூறு நிறைந்த சூழ்நிலைகளுக்குள்ளே எவ்வாறு எனது தந்தை என்னையும் எனது தாயையும் ஏற்று அரவணைத்து அவர்களை எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி எங்களுக்குரிய பாசத்தை கொடுத்து எங்களுக்குரிய அன்பை நிறைவாக கொடுத்து எங்களை இறுதி வரைக்கும் பராமரித்து வந்தார் என்று ஆண்டவர் இயேசு அந்த சூசேப்பருடைய வாழ்வினூடாக அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பண்பினூடாக தனது வாழ்வை அவர் வளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். நான்காவதாக கீழ்ப்படிவுள்ள தந்தை புனித சூசேப்பர். கீழ்ப்படிவுள்ள தந்தையாக புனித சூசேப்பர் இருக்கிறார். கடவுளுக்காக தன்னை முழுவதும் கீழ்ப்படிந்தவர் புனித சூசை. ஒவ்வொரு வார்த்தையில் கடவுளுடைய ஒவ்வொரு அழைப்பிற்கும் ஆம் என்று பதில் கொடுத்தவர். குழப்பங்களுக்குள் இருந்தாலும் கீழ்ப்படிவோடு அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர் புனித சூசேப்பர். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் 4 தடவைகள் வானதூதர் யோசேப்புக்கு கனவிலே தோன்றி அவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளு என்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் புனித சூசேப்பரை ஆண்டவருடைய திட்டத்துக்கு பணிய வைக்கின்ற அந்த வானதூதராக இருக்கின்றார்கள் 4 தடவைகள். முதலாவதாக மத்தேயு 1:20-21 வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது, யோசேப்பே தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவன் இன்றைக்கு மரியாளையும் குழந்தையும் ஏற்றுக்கொள்ளுமாறு முதலாவதாக சூசேப்பர் பணிக்கப்படுகிறார். அப்பொழுது சூசை கேள்வி கேட்கவில்லை, முணுமுணுக்கவில்லை, மாறாக அவர் உடனடியாக வார்த்தை சொல்லுகிறது. வேதாமம் சொல்லுகிறது, யோசேப்பு உடனடியாக எழுந்து மனைவியை மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் குழப்பத்தோடு படுத்திருக்கிறார். இது எங்கனமாகும், இது ஒரு பெண், எனக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் எந்த விதமான உறவுகள் ஏற்படுத்தப்படவில்லை, ஒரு பேச்சு மட்டுமே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பெண்ணானவள் இப்படியான ஒரு சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறாள். அவள் கருத்தரித்து ஒரு அவமானத்தை எதிர்கொள்வதற்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே இது எப்படி நான் ஏற்றுக்கொள்வது, இந்த குழந்தையை எப்படி ஏற்றுக்கொள்வது, இந்த பெண்ணை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி தடுமாறுகிற பொழுதுதான் இன்னைக்கு வானதூதர் அவருக்கு கனவிலே தோன்றி சொல்லுகிறார், கவலைப்படாதே யோசேப்பே தாவீதின் மகனே, உனது மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். இது எல்லாம் நிகழ்ந்திருப்பது ஆவியினுடைய வல்லமையினாலே. நீ அவளை ஏற்றுக்கொள், மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். ஆண்டவர் நீ செய்ய வேண்டியது எல்லாமே அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் என்ற பதிலோடு ஏற்றுக்கொள்ளு, மிச்சத்தை கடவுள் பார்த்துக் கொள்ளுவார். ஆகவே அவர் கீழ்ப்படிவுள்ள தந்தையாக அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராக முதலாக அந்த வானதூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எழுந்து தனது மனைவி மரியாவை மனைவியாக சொந்த மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே போல 2வது தடவையாக மரியாவையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு செல்லுமாறு பணிக்கப்படுகிறார். இப்பொழுது ஏரோது அரசன் கொல்ல தேடுகிறான், குழந்தையை கொல்ல தேடுகிற பொழுது இன்னைக்கு வானதூதர் மீண்டும் அவருக்கு காட்சி கொடுத்து சொல்லுகிறார். மத்தேயு 2வது அதிகாரம் 13-15 சொல்லப்படுகிறது, எழுந்து உனது குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு செல்லு. அவர் உடனடியாக எழுந்து அந்த தாயையும் மரியாளையும் இயேசுவையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு செல்லுகிறார். காரணம், அந்த இருவரும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட உன்னதமான கடவுளுடைய கொடையாக இருக்கிறார்கள். கடவுள் எனக்கு கொடுத்த அந்த பாரிய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் கடைப்பாடு பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆகவே சூசேப்பர் எழும்புகிறார். தனது மனைவி மரியாளையும் குழந்தை இயேசுவையும் தூக்கி கொண்டு இரவோடு இரவாக எகிப்துக்கு செல்லுகிறார், கீழ்ப்படுகிறார். 2வது தடவையாகவும் கீழ்ப்படிவுள்ள தந்தையாக எடுத்து காட்டப்படுகிறார். 3வதாக மீண்டும் அவருக்கு வானதூதர் சொல்லுகிறார், மரியாவையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு மீண்டும் இஸ்ராயல் நாட்டுக்கு செல்லுமாறு பணிக்கப்படுகிறார். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 20வது வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது, எழுந்து உனது மனைவியையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு நீ மீண்டும் இஸ்ராயல் நாட்டுக்கு செல்ல. காரணம், உன்னை கொள்ளை தேடிய அரசன் இறந்து விட்டான். அவை அவர் என்ன செய்கிறார், மீண்டும் அதற்கு ஆம்பட்டவராக பாம் என்ற பதிலை கொடுத்தவராக கீழ்ப்படிந்தவராக உடனடியாக சூசை எழுந்து மரியாவையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயலுக்கு வந்து சேருகிறார், இஸ்ராயல் நாட்டுக்கு வந்து சேருகிறார். அவன் இஸ்ராயல் நாட்டுக்கு வருகிற பொழுது அவர் பார்க்கிறார், இன்னும் அவனுடைய மகன் அரசனாக இருக்கிறார்.
அரசனாக இருக்கிறார். இப்பொழுது இஸ்ராயல் நாட்டுக்கு செல்லுவதற்கு பயத்தோடு இருக்கிறார். எப்படி நான் அங்கே செல்லுவது, எப்படி இந்த அரசனை எதிர்கொள்ளுவது, மீண்டும் அந்த எனது குழந்தையை கொல்ல தேடுவார்கள் என்று சொல்லி இருக்கிற பொழுது மீண்டும் வானதூதர் அவருக்கு சொல்லுகிறார், கீழ்ப்படிவை எதிர்பார்க்கிறார். மீண்டும் மரியாமையும் குழந்தையை கூட்டிக் கொண்டு கலிலியாவில் உள்ள நாசரேத்திற்கு செல்லும்படி வானதூதராலே பணிக்கப்படுகிறார். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 22-23 வாக்கியம் சொல்லுகிறது. ஆகவே அவர் மீண்டும் எந்த விதமான மறுப்பு தெரிவிக்கவில்லை, அவர் சிந்திக்கவில்லை. தனது மனித சிந்தனைக்கு அப்பாலே சென்றவராக, வானதூதருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராக மீண்டும் அவர் எங்கே செல்லுகிறார்? கலிலியாவில் உள்ள நாசரேத்திற்கு செல்லுகிறார். கீழ்ப்படிவுள்ள ஒரு தந்தையாக தன்னை மீண்டும் நிரூபித்து காட்டுகிறார். ஆகவே இன்றைக்கு மரியாளை போல சூசையும் இதோ உம்முடைய அடிமை என்று ஆண்டவருக்காக இறுதி வரை தங்களை அர்ப்பணித்த ஒரு உன்னதமான மனிதராக நாங்கள் சூசையப்பரை பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு சூசையப்பருடைய இந்த ஆம் என்ற பதில் அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த தன்மைதான் இயேசுவை கெத்செமனே தோட்டத்திலே, தந்தையே இது என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய திட்டம் நிறைவேற வேண்டும், கீழ்ப்படுகிறார் இயேசு ஆண்டவர். மனித வல்லமைக்கு அப்பாலே சென்றவராக மனித வல்லமையோடு இயேசு பார்க்கிற பொழுது இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை, என்னாலே முடியாது, என்னாலே பயமாக இருக்கிறது, இந்த துன்பங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் ஒரு கணம் சிந்திக்கிற பொழுது மீண்டும் சுதாகரித்துக் கொண்டவராக அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், தந்தையே இது என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய திட்டம் இந்த இடத்தில் நிறைவேற வேண்டும். எங்கே இயேசு ஆண்டவர் கற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் தனது தந்தையிடம் கற்றுக்கொள்ளுகிறார். தந்தை எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆம் என்ற அந்த மனநிலையோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாரோ, கீழ்ப்படிந்தாரோ, அதே போல இயேசு ஆண்டவர் கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறார். நாங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற அப்பாக்களாக அம்மாக்களாக இருக்கிறோமா, குழந்தைகளாக இருக்கிறோமா? ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்ற எங்களது ஆண்டவருடைய அழைப்பிற்கு செவிமடுக்கின்ற தாயாக தந்தையாக இருக்கிறோமா என்று சொல்லி இன்னைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 5வதாக துணிவுள்ள தந்தையாக புனித சூசையப்பர் எங்களுக்கு காட்டப்படுகிறார். துணிவுள்ள தந்தையாக கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவும் அந்த திட்டத்துக்கு கீழ்ப்படியவும் ஒரு அசாதாரண துணிவு தேவைப்பட்டது புனித சூசையப்பருக்கு. அவை கடவுளுடைய திட்டம் என்னது? நீ மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய திட்டம், நீ மரியாளை, இந்த பெண்ணை இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு, இப்படிப்பட்ட சிக்கல்களோடு, இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு, சமுதாய சிக்கல்களோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அது கடவுளுடைய திட்டமாக இருந்தது. இன்னும் கடவுள் எவ்வாறு நீ கீழ்ப்படிய வேண்டும், நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ மறுப்பு தெரிவிக்காமல் நான் சொல்லுகிற இடங்களுக்கு நீ செல்ல வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக விருப்பமாக இருக்கிற பொழுது இவை அனைத்திற்கும் கீழ்ப்படுகின்ற ஒரு புனிதனாக சூசையப்பர் காட்டப்படுகிறார். ஆகவே இதற்கு எல்லாத்திற்கும் அவருக்கு அசாதாரணமான ஒரு துணிவு தேவைப்பட்டது. இன்னைக்கு மரியாளை வயிற்றிலே குழந்தையோடு ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு துணிவு தேவைப்பட்டது. அந்த துணிவை கடவுளிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார். காரணம், அவர் சமூக சட்டங்களை உடைத்தறிய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீதிமான் என்று சொல்லி தெரியும். நீதிமான் அவர் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர், ஆனால் சமுதாய நீதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு புனிதர். இன்னைக்கு பார்க்கிறோம், அன்னை மரியாள் தன்னுடைய உறவு இல்லாமல் கருத்தரித்து இருக்கிற பொழுது அவளை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பவில்லை. அவருக்கு தெரியும், அவரை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பினால் ஒரு சமுதாயம் அவளை கேவலமாக பார்க்கும் அல்லது அவளை கல்லறிந்து கொல்லும் என்பது தெரியும். ஆகவே அவர் சமுதாய சட்டங்களை தான் உடைத்தெறிய முன் வருகிறார். அந்த துணிவை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். ஆகவே அந்த மரியாளை ஏற்றுக்கொள்வதன் ஊடாக அந்த சமுதாய சட்டங்களை உடைத்தெறிவதற்கு அவருக்கு ஒரு துணிவு தேவைப்பட்டது. அந்த துணிவையும் அவர் கடவுளிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார் என்பவர்களே. ஆகவே சமுதாய சட்டங்களை உடைத்தெறிகிறார். காரணம், 2 உயிர்களை காப்பாற்றுவதற்காக, இயேசுவையும் அன்னை மரியாளை காப்பாற்றுவதற்காக சமுதாய சட்டங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்கிறார். அந்த ஒதுக்கி வைப்பதற்கு அந்த நீதிமானுக்கு ஒரு துணிவு தேவைப்பட்டது. அந்த துணிவையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், பெற்றுக் கொள்ளுகிறார் கடவுளிடமிருந்து. ஆகவே அந்த துணிவோடு மரியாள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது பக்கத்தில் நிற்கிறார். எங்களுக்கு தெரியும், குழந்தை பெற்றெடுக்கிற பொழுது யாராவது இன்னும் ஒரு பெண் வைத்தியர்கள் இருப்பார்கள், அல்லது அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள், அல்லது எங்களுக்கு தெரியும் கை வைத்தியம் செய்யக்கூடிய அந்த பாட்டிமார் இருப்பார்கள்.
ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே இது நடைபெறவில்லை. அவளுக்கு என்று சொல்லி யாரும் இருக்கவில்லை, உதவிக்கு யாரும் இல்லாத பொழுது அந்த குழந்தை பெற்றெடுக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த நொடியிலே அந்த சூசையப்பர், அந்த சூசை ஒரு கணவனாக பக்கத்திலே நிற்பதற்கு ஒரு துணிவு தேவைப்பட்டது. அந்த இடத்திலே ஒரு பெண்ணினுடைய வேதனையை பார்ப்பதற்கு, அந்த இடத்திலே அந்த பெண்ணுடைய பேறுகால வேதனை, அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய வலிகள், வேதனைகள், அவள் படுகின்ற துன்பங்களை பார்ப்பதற்கு சூசியப்பருக்கு ஒரு துணிவு தேவைப்பட்டது. அந்த துணிவை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். அதே போல துணிவோடு எகிப்திற்கு கூட்டி செல்லுகிறார். துணிந்தவர்கள் தெரியாத ஒரு இடத்திற்கு கூட்டி செல்லுகிறார். அதே போல எகிப்திலே தெரியாத ஒரு இடத்திலே ஒரு குறுகிய காலப்பகுதி அவர்கள் வாழுகிறார்கள். ஆகவே துணிவோடு அந்த குழந்தையையும் தாயையும் பாதுகாக்கிறார். மீண்டும் துணிவோடு இஸ்ராயல் நாட்டுக்கு வருகிறார். கலிலேயாவில் நாசரேத்திலே தங்கி அவர்களுக்கு துணிவோடு பணிவிடை செய்கின்ற ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் துணிவோடு திருச்சபையை பாதுகாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு மரியாளையும் இயேசுவையும் பாதுகாக்க இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொன்னதை போல திருச்சபை என்பது நாங்கள் எல்லோரும். ஆகவே இன்னைக்கு சூசியப்பர் திருச்சபையை பாதுகாக்கிறார். இயேசு என்கின்ற திருச்சபையும் அன்னை மரியாள் என்கிற 2 திருச்சபையும் அவர் பாதுகாத்து, துணிவோடு பாதுகாத்த ஒரு தந்தையாக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் திருச்சபையை பாதுகாக்கக்கூடிய உன்னதமான பாரிய பொறுப்பை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் எவ்வாறு மரியாளையும் இயேசுவையும் அந்த திருச்சபையை, துன்புறுகின்ற திருச்சபையை எங்கே பாதுகாக்க முடியும் அல்லது எங்கே கண்டுகொள்ள முடியும் என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வரலாம். ஆகவே அந்த திருச்சபையை எங்கே கண்டுகொள்ளலாம்? நோயாளிகளிடத்திலே அந்த திருச்சபையை பாதுகாக்க வேண்டும். அதே போல ஏழைகளிடத்தில், முடியாதவர்கள், வலுவிழந்தவர்களிடத்தில், பிரச்சனைகள் துன்பங்களோடு வாழுகின்ற மக்கள் மத்தியில், புறந்தள்ளப்பட்டவர்கள் மத்தியில் இவர்களை நாங்கள் பாதுகாக்கிற பொழுது, இவர்களுக்கு தேவையானதை கொடுக்கிற பொழுது, இவர்களுக்கு தேவையான உரிமைகளையும் இவர்களுக்கு தேவையான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வையும் நாங்கள் உருவாக்குகிற பொழுது திருச்சபையை பாதுகாக்கிறோம். அவை நாங்கள் வெளியில போக வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு தந்தையாக உங்களுடைய மனைவி துன்பப்படுகிறாள், உங்களுடைய குழந்தைகள் துன்பப்படுகின்றார்கள், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு இல்லை என்றால் அதை நீங்கள் கொடுக்கிற பொழுது நீங்கள் கூட்டு திருச்சபையாக உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறீர்கள். அந்த திருச்சபையை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள். அந்த திருச்சபையிலே பங்கெடுக்கின்ற இயேசுவையும் மரியாளையும் நீங்கள் பாதுகாக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே ஒவ்வொரு அப்பா அம்மாருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு, உங்களுடைய மனைவிமாரை, குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவருடைய துன்பத்திலே பங்கெடுங்கள். இன்னைக்கு நான் என்னுடைய வேலை முடிந்தது, எல்லாத்தையும் மனசு பார்த்துக் கொள்ளட்டும். குழந்தையை பார்த்துக் கொள்வது மனுஷனுடைய பொறுப்பு, அல்லது குழந்தையை வளர்த்தெடுப்பது மனைவியுடைய பொறுப்பு என்று சொல்லி நாங்கள் தட்டி கழித்து விடுகின்ற தந்தையர்களாக பல நேரங்களில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த புனிதருடைய வாழ்வினூடாக கொடுக்கக்கூடிய உன்னதமான செய்தி, அவர் எவ்வாறு திருச்சபையாகிய அந்த மரியாளையும் இயேசு ஆண்டவரையும் பாதுகாத்தாரோ அதே போல இன்றைக்கு நாங்களும் திருச்சபையை குடும்பத்தை பாதுகாக்க, குடும்பத்துக்கு அப்பால் சென்று துன்புறுகின்ற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்க விசேட விதமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 6வதாக உழைக்கும் தந்தை புனித சூசியப்பர். உழைக்கும் தந்தை புனித சூசியப்பர். இன்றைக்கு சூசியப்பருடைய வாழ்வு எங்களுக்கு தெரியும். அவர் உழைத்து வாழ்ந்தவர். தச்சனாக ஒரு கடினமாகவும் நேர்மையாகவும் உழைத்தார் என்று சொல்லி வேதாகமம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஆகவே அவருக்கு எதுவும் இலவசமாக வானத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை. நீ உழைக்காமல் இரு, நீ கடவுளால் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், இயேசுவையும் மரியாளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது, அவை அவங்களை மட்டும் பார்த்து கொண்டிரு, நாங்கள் வானத்திலிருந்து உணவு போடுகிறோம் என்று சொல்லி கடவுள் சொல்லவில்லை. மாறாக என்னுடைய பணிக்காக, என்னுடைய மீட்பு திட்டத்திலே பங்கெடுக்கிறதுக்கு உன்னை அழைத்திருக்கிறேன். ஆனாலும் உன்னுடைய நாளாந்த கடமை நீ செய்ய வேண்டும். நாளாந்த கடமைகளின் ஊடாக உனது குடும்பத்தை நீ பாதுகாக்க வேண்டும். உனது குடும்பத்தை நீ வளமான வழியிலே நடத்தி செல்ல வேண்டும். நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் ஊடாக உண்ண வேண்டும். உனது குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். இதுதான் கடவுள் சூசியப்பருக்கு கொடுத்த உன்னதமான அழைப்பு. அவர் உழைத்தார். எப்படி உழைத்தார்? கடினமாக உழைத்தார், நேர்மையாக, நீதியாக உழைத்தார். சகோதரங்களே, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நாங்கள் தொழில் செய்யலாம். தொழில் செய்கிற இடங்களில் நாங்கள் நிறைய தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு நீதியோடு நான் தொழில் செய்யவில்லை, நேர்மையோடு தொழில் செய்யவில்லை, அல்லது ஒருவனுக்கு நிறைய மீன்படுது என்று சொன்னால் அவனுடைய வலையை வெட்டி விடுகின்ற ஒரு சகோதரனாக இருக்கலாம்.
அல்லது அவனுக்கு நிறைய மேம்பாடுகள் படுகிறது, வியாபாரத்தில் அவன் விருத்தி அடைகிறான், அதுக்கு ஏதாவது நாங்கள் செய்வியை சூனியம் செய்து அவனுடைய தொழிலை கெடுக்கலாம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். அப்படி செய்திருக்கலாம், அல்லது செய்ய நாங்கள் நினைத்திருக்கலாம். இன்றைக்கு சூசேப்பர் எங்களுக்கு சொல்லி தரக்கூடியது, நீ உனக்கு கொடுத்திருக்கிற நீ ட்ரோலர் வச்சிருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள, அல்லது 25 கோஸ்ல நீ போட் வச்சிருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி உள்ள, அல்லது அதே மாதிரி நீ தோணி வைத்திருந்தால் கட்டுமரம் வைத்திருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி நீ உள்ள, அல்லது நீ கரவலையில் நீ மீன் பிடிப்பவனாக இருந்தால் நீ அதற்கு ஏற்ற மாதிரி உழை, அதே போல நீ மீன் தெரிப்பவனாக இருந்தால் அல்லது கருவாடுகளை பொறுக்குவனாக இருந்தால் நீ அதற்கு ஏற்ற முறையிலே நீதியோடு நேர்மையோடு உழைக்கிற பொழுது அதற்கான வெகுமதியை கடவுள் கொடுப்பார். ஐயோ என்னட்ட கட்டுமரம் தானே இருக்கு, அவன் ட்ரோலர்ல போகிறான், அதுக்கு ஏதாவது செய்து நான் பழுதாக்க வேண்டும், அது அல்ல எங்களுடைய ஒரு மனித பண்பு. அல்லது அவன் போட்டில் செல்லுகிறான், நான் கரவலையிலே மீன் தெரித்துக் கொண்டிருக்கிறேன், ஆகவே அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அது அல்ல எங்களுடைய இயல்பு. அவனை கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புனித சூசேப்பருக்கு கொடுத்த அதே மாதிரியான அழைப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். தொழில் செய்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கடினமாக உழையுங்கள், நீதியோடு உழையுங்கள், நேர்மையோடு உழையுங்கள், அதற்கான வெகுமதியை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். நீதியோடும் நேர்மையோடும் உழைக்கிற பொழுது இன்னைக்கு சில இடங்கள்ல ஒரு சிலவர்கள் வந்து சொல்லக்கூடியது, நான் வியாபாரத்தில் அல்ல கடையில் ஒரு சில பொய்கள் சொல்லி விற்பனை செய்திருக்கிறேன், ஒரு சில பொய்கள் சொல்லி எனக்கு கொஞ்சம் பணம் சேர்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் பணத்துக்காக உனது நேதையும் நேர்மையை நீ விற்று விடாதே, உனது மனித பண்புகளாகிய கடவுளின் இயல்பை நீ விற்று விடாதே என்று சொல்லி கடவுள் எங்களுக்கு இன்றைய நாளிலே சொல்லுகிறார். கடவுளுடைய பண்பு நீதியின் நேர்மையும், ஆகவே கடவுளுடைய பண்பை நாங்கள் எங்கள் தொழில் கூடங்களில் வேலை செய்கிற இடங்களில் விற்றுவிடக் கூடாது. ஆகவே நீங்கள் கடினமாக உழையுங்கள், நேர்மையோடு உழை, உங்களுக்கு கிடைக்கின்ற தொழிலை நல்ல முறையில் நல்ல மனத்தோடு நீதியோடு நேர்மையோடு செய்யுங்கள், ஆண்டவர் தகுந்த நேரத்தில் உங்களை உயர்த்தி விடுவார். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லது நான் உடனடியாக ஸ்ட்ரைட்டாவே ஹீரோவாக வேண்டும் என்று சொல்லி யாரும் நினைக்க கூடாது. படிப்படியாகத்தான் நான் முன்னேற முடியும். அதற்கு படிப்படியாக முன்னேறுவதற்கு என்னுடைய உழைப்பும் என்னுடைய நீதியான மனநிலையும் நேர்மையான மனநிலையும் காரணமாக அமையும் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே சூசேப்பர் உழைக்கின்ற ஒரு தந்தையாக இருந்திருக்கிறார். அவை உழைப்பை நிறைவாக அவர் தனது தொழிலிலே காட்டினார், நேர்மையோடு உழைத்தார், நீதியோடு உழைத்தார், ஆண்டவர் அவரை உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். நீதியோடு உழையுங்கள், நேர்மையோடு உழையுங்கள், கடினமாக உழையுங்கள். தொழில் என்ன செய்கிறாய் என்பது முக்கியமல்ல, மாறாக நீ செய்கின்ற தொழிலை எந்த மனநிலையோடு நீ வேலை செய்கிறாய் என்பதுதான் நீ கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். வீடு ரோட்டு கூட்டுறவன் கூட அதுல நேர்மையாக இருந்தால் அவன் இன்னும் ஒரு 5 பேரை 10 பேரை வைத்து வேலை வாங்குவனாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் கடினமாக உழைப்போம், நீதியோடு உழைப்போம். இறுதியாக 7வது பண்பு, நிழல் தந்தையாக இருக்கிறார். சூசேப்பர் நிழல் தந்தையாக இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், எப்பொழுதும் கடவுளுடைய நிழலிலே வாழ்ந்தவர், கடவுளுடைய நிழலிலே வாழ்ந்த ஒரு தந்தையாக புனித சூசேப்பர் இருக்கிறார். அதாவது தன்னுடைய பாதுகாப்பில், தன்னுடைய பாதுகாப்பால், தன்னுடைய துணிவால், தன்னுடைய பிரசன்னத்தால், தன்னுடைய கவனிப்பால் தந்தைக்குரிய பண்பை வெளிப்படுத்துகிறார். அவை நிழல் தந்தையாக இருந்தாலும் அவர் தன்னுடைய தந்தைக்குரிய அந்த பாசத்தையும் தந்தைக்குரிய பண்புகளையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு தந்தையாக புனித சூசேப்பர் இருக்கிறார். பாப்பரசர் பிரான்சிஸ் சொல்லுவார், தந்தையர்கள் பிறப்பதில்லை, மாறாக உருவாக்கப்படுகிறார்கள். தந்தையர்கள் அப்பாக்கள் பிறப்பதில்லை, மாறாக உருவாக்கப்படுகிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நாங்கள் எல்லாருமே அப்பாக்கள், நாங்கள் பிறந்திருக்கிறோம், அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாங்கள் பிறப்ப ஒரு தந்தை என்பவர் பிறப்பதில்லை, மாறாக உருவாக்கப்படுகிறார் என்று சொன்னால், குழந்தை பெற்றுக் கொள்ளுவதால் அல்லது அந்த குழந்தை பெறுவதற்கு காரணமாக இருப்பதால் ஒருவர் நல்ல தந்தையாகிவிட முடியாது. நாங்கள் இயற்கையாகவே மனிதன் ஒரு ஆணால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அது மனித வல்லமை, இயல்பு.
ஆகவே இன்னைக்கு பாப்பரசு சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால், இன்னைக்கு நாங்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதாலும் அந்த குழந்தை பெறுவதற்கு நான் காரணமாக இருக்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு நான் குழந்தை பெற்று விட்டேன் என்று சொல்லி குளரை இழுக்கிறவர்கள் எல்லாரும் நல்ல அப்பாக்கள் கிடையாது, நல்ல தந்தையர்கள் கிடையாது. கவனத்தில் வச்சுக்கொள்ளும். ஆகவே ஒரு அப்பா நல்ல அப்பாவாக, ஒரு தந்தை நல்ல தந்தையாக எப்பொழுது உருமாற்றம் பெறுகிறார் என்று சொன்னால், உருவாக்கப்படுகிறார் என்று சொன்னால், தான் பெற்ற பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுகிற பொழுதும், தான் பெற்ற பிள்ளைகளை நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதும், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கமாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற பொழுதும், தான் பெற்ற பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை கூறுகின்ற பொழுதும், அந்த குழந்தைகளை பாதுகாத்து அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுக்கிற பொழுதும், குழந்தைகளை பாதுகாக்கிற பொழுதும், அந்த குழந்தைகள் துன்பத்தோடு வருகிற பொழுது, சோர்ந்து விடுகிற பொழுது தட்டி கொடுத்து உறுதிப்படுத்துகின்ற பொழுதும், அந்த பிள்ளைகளை நல்ல வழியிலே வழிநடத்துகின்ற பொழுது மட்டுமே ஒரு அப்பா நல்ல அப்பாவாக, ஒரு தந்தை இன்னும் ஒரு நல்ல தந்தையாக உருமாற்றம் பெறுகிறார். ஆகவேதான் பாப்பரசு சொல்லுகிறார், தந்தையர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். திருமணம் முடிச்சோட நான் அப்பாவாகிறேன், அது பெரிய விஷயம் அல்ல, அது சாதாரண நிகழ்வு, இயற்கையினுடைய நியதி. ஆனால் நான் இன்னும் ஒரு கிறிஸ்தவ அப்பாவாக, நல்ல அப்பாவாக மாற்றம் பெற வேண்டும். இந்த சமுதாயம், இந்த பங்கிலே, இந்த திருச்சபையிலே மற்றவர்களை இவர் ஒரு நல்ல அப்பா, நல்ல தந்தையாக இருக்கிறார் சொல்லுவதற்கு இந்த காரணங்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும். இது இல்லை என்று சொன்னால் நான் அப்பா தான், நல்ல அப்பா கிடையாது. அப்பாவாக இருப்பேன், நான் நல்ல அப்பாவாக இருக்க மாட்டேன். அம்மாவாக இருப்பேன், நான் நல்ல அம்மாவாக இருக்க மாட்டேன். காரணம், இந்த பண்புகளை நாங்கள் இழந்து விட்டோம். பிள்ளைகளை கவனிக்க தவறிவிட்டோம், பிள்ளைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்ல தவறிவிட்டோம், அதே போல அறிவுரை கொடுக்க நாங்கள் தவறிவிட்டோம், ஒழுக்கமான வழிகளிலே வழிநடக்க சொல்ல நாங்கள் தவறிவிட்டோம், பிள்ளைகளுக்கு தட்டி கொடுக்க தவறிவிட்டோம், அவர்களை உறுதிப்படுத்த தவறிவிட்டோம், அறிவுரை கூறவும் அவர்களை பாதுகாக்கவும் வழிநடத்தவும் தவறிவிட்டோம். ஆகவே நான் நல்ல அப்பா கிடையாது. அன்பான சகோதரங்களே, இதைத்தான் இன்றைக்கு சூசியப்பர் தனது வாழ்விலே செய்திருக்கிறார். இயேசுவை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். ஆகவேதான் லூகாஸ் நற்செய்தி 2வது அதிகாரம் நான் நேற்று சொன்னதை போல 52வது வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு ஆண்டவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளையாக வாழ்ந்தார். சூசியப்பர் தனது வாழ்விலே செய்திருக்கிறார். இன்னைக்கு நாங்களும் செய்ய அழைக்கப்படும். ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு அம்மாவும் இந்த புனித சூசியப்பருடைய வாழ்விலிருந்து நாங்கள் செய்ய அழைக்கப்படுகிறோம். இறுதியாக அன்பான சகோதரங்களே, அன்பான அப்பா மாறி அம்மா மாறி, சூசியப்பருடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு அவமானம் நிறைந்த ஒரு நிகழ்வு நடைபெற்ற பொழுது, இந்த மரியாள் என்பவள் கருத்தரித்த செய்தி அந்த சூசியப்பரு கொடுக்கப்படுகிற பொழுது, சூசை தனது வாழ்விலே மனித வல்லமையை தேடி செல்லவில்லை. ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், மனித வல்லமையை தேடி அல்லது தன்னுடைய நண்பர்களை தேடி, சக உறவினர்களை தேடி, மனிதர்களை தேடி இதற்கு எப்படி தீர்வு காண முடியும், என்னுடைய மனசு எனக்கு தெரியாமல் குழந்தை பாக்கியத்தை அடைந்திருக்கிறாள், கருத்தரித்திருக்கிறாள் அல்லது பிள்ளை பாக்கியத்தோடு இருக்கிறாள் என்று சொல்லி தனது சகோதரர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ மனித வல்லமையை தேடி செல்லவில்லை. மாறாக அவர் செய்தது எல்லாமே கடவுளுடைய வல்லமையில் தன்னை முழுவதும் ஒப்படைக்கிறார். கடவுளிடம் செல்லுக அமைதியிலே கடவுளிடம் சென்று சொல்லுகிறார், நீர் எனக்கு கொடுத்த பெண்ணுக்கு இப்படி ஒரு இகழ்ச்சி நடந்திருக்கிறது, நீதான் ஏதாவது பார்த்து செய்யும். அமைதியிலே தன்னை அழைத்த கடவுளிடம் தன்னை முழுவதுமாக ஒப்படைக்கிறார். கடவுள் அவருக்கான தீர்வை, அவருக்கான பதிலை கொடுக்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல கணவனாக இருக்கிற பொழுது, என்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு சிறிய தவறுகள் நடக்கிற பொழுது அல்லது மனைவி ஏதாவது ஒரு தப்புகள் செய்கிற பொழுது, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய நண்பர்களிடம் சென்று என்னுடைய மனைவியை பற்றி பேசுகிறோம், அல்லது என்னுடைய மனைவியை பற்றி நாங்கள் எங்களுடைய உறவினரிடம் போயிட்டு சொல்லுகிறோம், இந்த மனசுக்கு இப்படி நடந்திருக்கிறது, அல்லது இப்படி எனக்கு தெரியாமல் இப்படி செய்துவிட்டால், ஏதோ ஒன்று செய்துவிட்டால் இதற்கு எப்படி நாங்கள் தீர்வு காண முடியும், மனித வல்லமையை தேடி செல்லுகிறோம். அதே போல எங்களுடைய கணவனுக்கு ஏதாவது நடந்து விட்டால் நாங்களும் போயிட்டு எங்களுடைய அம்மாட்ட போகலாம், அல்லது சொந்தங்கள்கிட்ட போகலாம், எங்களுடைய நண்பர்களிடம் செல்லலாம், போயிட்டு என்னுடைய மனுஷன் இப்படி செய்து விட்டான், அல்லது இப்படியான உறவு இருக்கிறது, அல்லது இப்படியான தவறு செய்திருக்கிறான், இப்படியான தொழில் செய்கிறார், இது என்ன செய்யலாம்,
மனித வல்லமை தேவை, அதைவிட கடவுளுடைய வல்லமை முதலாவதாக தேவைப்படுகிறது. சூசேப்பர் கடவுளுடைய வல்லமையை தேடினார், கடவுளிடம் சென்று தன்னை முழுவதுமாக ஒப்படைத்தார். அந்த சூழலை கடவுளிடம் ஒப்படைத்துட்டு தான் நிம்மதியாக படுத்து தூங்கினார். கடவுள் அதற்கான பதிலை கொடுத்தார், அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நாங்கள் இன்றைய நாளில வந்திருக்கின்ற ஒவ்வொரு அம்மாமாரும் சிந்தித்து பாருங்கள். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய மனசியை அடுத்தவர்களுக்கு விட்டிருக்கிறேன், நான் என்னுடைய கணவனை அடுத்தவர்களுக்கு விட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்ப பிரச்சனையை அடுத்தவர்களை நான் கொட்டியிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தீர்க்க முடியாத அல்லது நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு அடுத்த பக்கத்து வீடுன்னு சொல்லி கிராமம் முழுக்க நாங்கள் விட்டிருக்கிறோம். கேட்டு பார்ப்போம். அப்படி செய்திருந்தால் நிச்சயமாக இன்னைக்கு புனித சூசேப்பர் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடியது, எல்லாரும் வந்து ஆண்டவர்கிட்ட வாருங்கள், அவரிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள், பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் படுத்து தூங்குங்கள், ஆண்டவர் உங்களுக்கான தீர்வை கொடுப்பார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அனைவரும் எழுந்திருந்து எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உருக்கமாக பக்தியோடு சமர்ப்பித்து மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அருளிய ஆண்டவரே, உம்முடைய உயிருள்ள வார்த்தையை அறிவிக்க நீ தேர்ந்தெடுத்த பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் நீர் பலப்படுத்தி தூய ஆவியினால் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையுள்ள தெய்வமே, தூய கன்னி மரியாளையும் புனித சூசேப்பரையும் போல தெய்வீக அன்பிலும் விசுவாசத்திலும் நீதியிலும் அமைதியான குடும்ப வாழ்க்கை வாழவும் ஒவ்வொருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் மன்னித்தும் மதிப்பளித்தும் அன்பு செய்தும் சேவை செய்தும் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டும் திருக்குடும்பத்தை போல் எம் குடும்பங்கள் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இயேசுவே, முதியோருக்கு புகலிடமும் நோயாளிகளுக்கு நற்சுகமும் துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதலும் ஏழ்மையானவர்களுக்கு செல்வமும் திக்கற்றவர்களுக்கு ஆதரவும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் வேந்தனே, எமது நாட்டில் பரவி வரும் கொரோனா நோயினால் துன்புறும் எளியவரான நோயாளிகளை கருணையுடன் நோக்கி அவர்களை பாதுகாத்து திடப்படுத்தி குணமாக்கி அவர்களுக்கு பணிபுரியும் அனைவருக்கும் நிறை ஆசிரியை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கருணை விருக்கமுள்ள ஆண்டவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் நம்முடைய கொண்டு வந்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். உமக்கு சித்தமானால் இவை அனைத்தையும் எங்களுக்கு நிறைவாக பெற்று தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளை என்னுடைய நம்முடைய மானகிப்பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கடைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி இருளமை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை மக்க நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்த அனைவர் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்லுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூயாவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனமாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று உமக்கு ஒளியமுறைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகளை நுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது பாதுகாவலராம் புனித நீக்கலார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவனாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த தந்தையை பார்த்து அப்பாண்ட உரிமையோடு அழைத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவருடைய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரியன் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியன் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், இது ஆன்மார்த்தம் அடைகிறது.
நன்மைத்தனத்தின் நாயகனே இறைவா, இன்று காலையிலிருந்து இரவு வரையும் நீர் எம்மோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்த தயவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது பங்கில் வாழும் குடும்பங்களையும் பரவி வரும் கொரோனா நோயிலிருந்து பாதுகாத்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாள் வழிபாடுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றமைக்காகவும் எமக்கு மறையுரையாற்றி திருப்பலி ஒப்பு கொடுத்த குருவானவரையும் சிறப்பாக ஆசீர்வதித்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது பங்கு மக்களின் தொழில்களை ஆசீர்வதித்தமைக்கும், பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டமைக்கும், அனைத்து குடும்பங்களுக்கும் உமது அன்பை சுவைக்கும் குடும்பமாக மாற்றியமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் இந்த இரா முழுவதும் எம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கும் தயவிற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமேன். சிலுவையில் அறியப்பட்டவர் இறந்தோடமிருந்து உயிர் தெழுந்தார், நம்மை மீட்டார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது தூய மணி மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சி கேட்டு செல்வனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவிற்கு அன்பு பணிபுரிய சொல்லுவாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மங்களம் மங்களம் புனித நீக்லாஸ் முனியோரே, நீருமக்காக வாழாது பிறருக்காக வாழ விரும்பினதினால் ஒரு கப்பல் புயலில் சிக்கிய போது கப்பலோட்டிகள் என்ன செய்வதென்று மன்றாடிய போது அவர்களுக்கு காணப்பட்டு காற்றை அடக்கி அமைதி உண்டாக்கி அவர்கள் கரை சேர பண்ணினதுமின்றி அவர்களுடைய மறைவான பாவங்களையும் அவர்களுக்கு எடுத்து காட்டி அவர்கள் புண்ணிய நெறியில் வாழச் செய்தீரே. நாங்கள் பாவக்கடலில் அமர்ந்தாலும் அவற்றிற்காக நாம் மனம் வருந்தி மன்னிப்படைந்து விண்ணக பேரின்பத்தை பெற எங்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று உம்மையே மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடலில்
இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை தாழ்பணிந்து வேண்டுகின்றோம். ஆயரான புனித நீக்கலாரனுடைய பரிந்துரையின் உதவியால் நாங்கள் இடர்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்க பெற்று மீட்பின் பாதையில் விரைந்து செல்ல அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உட்காருங்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த 4வது பலியத்தினருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நாளைய தினம் 5வது பலியத்தினர் வழிபாட்டுகளை சிறப்பிப்பார்கள். ஆனால் இந்த நேரத்திலே தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மிக நெருக்கடியான சூழலிலே இன்று ஊரடங்கு சட்டம் போடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவ்விதமான ஒரு சூழலிலே தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அத்தோடு நாங்கள் எங்களுடைய சுகாதார அதிகாரிகளிடம் அனுமதியை பெறும்படியாக கட்டாயப்படுத்தப்பட்டோம். அதன் பிரகாரம் அவர்கள் 50 பேரோடு மட்டும் இந்த நவ நாட்களை திருநாளை கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவர்கள் பணிப்புரை விடுத்திருக்கின்றார்கள். எனவே மனதுக்கு கஷ்டமான சில முடிவுகளை பங்குத்தந்தி என்ற வகையிலே நான் எடுக்க வேண்டியவனாக நிற்கின்றேன். அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால், ஃபாதர், இன்றைக்கு நீங்கள் திருநாளை கொண்டாடுவதற்கு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த புதிய வைரஸானது பல உயிர்களை காவு கொண்டு செல்லுகின்றது. சென்ற வாரம் கூட 5 உயிர்கள் இந்த கோவிட்-19 இறந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த புதிய வைரஸினுடைய தாக்கம் இந்த முறை மிக வீரியமாக இருப்பதனால் 50-55 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் இதிலே பாதிக்கப்பட்டால் அவர்கள் தப்புவதற்கான வழிகளே இல்லை என்று சொல்லுகின்றார். எனவே நான் இன்று அவர்களோடு இதை பற்றி கலந்துரையாடிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர், உங்களுக்கு அடுத்த இந்த வருஷம் சரி நீங்கள் கொண்டாடாமல் இருக்கலாம், அடுத்த வருஷம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் இந்த வருஷம் நீங்கள் சில கட்டுப்பாடுகளை ஆகவே நாங்கள் ஓரளவுக்கு இந்த நவநாட்களை இடையூறு இல்லாமல் நடாத்த வேண்டும் என்று சொன்னால் மனதுக்கு கஷ்டமான சில முடிவுகளை நான் உங்களுக்கு இன்றைய நாளில் எடுக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கின்றேன். ஆகவே நாளைய தினம் வழிபாடுகள் 5வது வலயத்தினர் மாத்திரம் பங்கு கொள்ள உங்களை அழைக்கின்றோம். ஏனையவர்கள் உங்களுக்கு ஒலிபரப்பப்படுகின்றது. வீடுகளிலே இருந்து நவநாட்களிலே பங்கு கொள்ளுங்கள். ஆத்ம ரீதியாக திருநாள் எந்த குழப்பமும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதை தயவுசெய்து காலத்தின் கட்டாயம் நாங்கள் விரும்பி செய்கிற விஷயங்கள் அல்ல, எல்லா மக்களுடைய நலனுக்காகவும் எல்லாருடைய சுகத்துக்காகவும் அடுத்த வருடமும் இருந்து நாங்கள் இந்த திருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானது. எனவே தயவு செய்து நாளைய தினம் வழிபாடுகளுக்கு 5வது வலயத்தினர் மாத்திரம் பங்கு கொள்ளுங்கள். மற்றவர்கள் வீடுகளில் இருந்து இதிலே பங்கு கொள்ளுமாறு உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை பற்றி உங்களுக்கு நாங்கள் நாளைய தினம் அறிவிக்கின்றோம். அத்தோடு நான் எங்களுடைய பங்கு மக்களாகிய உங்களிடம் நான் நியமமாக கேட்டுக்கொள்வது, இந்த
வீதியோரங்களிலே போடப்பட்டிருக்கின்ற கொடிமரத்தை விட ஏனைய கொடிகளை நீங்கள் கலட்டுங்கள். அது எல்லாருக்கும் பெரிய கண்குத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைக்கு அவர்கள் கதைக்கின்ற பொழுது உங்கள் ஊர் முழுவதும் கொடி பறக்கின்றது, என்ன பெரிய ஒரு கொண்டாட்டத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறீர்களோ என்று கேட்டார்கள். அவை தயவு செய்து அது நல்ல ஒரு சாதாரண சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை விமர்சையாக கொண்டாடுவது எந்த தப்பும் இல்லை. ஆனால் இப்பொழுது நெருக்கடியான சூழல் இருப்பதனால் தயவு செய்து வீதியோரங்களிலே நடப்பட்டிருக்கின்ற கொடிகளை கழட்டி ஆலய வளவிலே நீங்கள் சோடித்து கொள்ளுங்கள். அதற்கு மேலாக வேறொன்றையும் செய்ய வேண்டாம் என்ற அன்பாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு கட்டத்திலே அவர்கள் இந்த ஆலயத்திலே வழிபாடு வைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படாத வகையிலே நாங்கள் எல்லாரும் கவனமாக இருந்து இந்த நடைமுறையை கைக்கொள்ள உங்களை நாங்கள் அன்பாக அழைத்திருக்கின்றோம். நாளைய தினம் எங்களுடைய மறை மாவட்டத்திலே 3 அருட்சகோதரர்கள் திருத்தொண்டர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார்கள். அவை இந்த பேராலயத்திலே கூட அந்த சோதனைகளை அவர்கள் செய்ய அனுமதிக்கவில்லை. முழுமையாக இருக்கட்டும், ஏனென்றால் அது கொண்டாட்டத்துக்குரிய நாட்கள் அல்ல. அவை ஆர்டினேஷனை அமைதியாக கொண்டாடி முடிக்கட்டுக்குன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். அதுபோல் எங்களுடைய இதுகளும் அப்படியான சூழலில் தான் இருக்கின்றன. என்னிட்ட கேட்டார்கள், எல்லாருமே எல்லா இடம் கொடி பறக்குதுன்னு கேட்டார்கள். அப்போ நாங்கள் என்ன பதில் சொல்வது? சொல்ல முடியாது. ஆகவே தயவு செய்து கட்டா நிலைமையை உணர்ந்து கொண்டு இந்த எங்களுடைய மறை ஒளி என்ற அந்த டிவியிலே வெளிநாட்டு உறவுகள் இந்த பூசைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் நீங்களும் இந்த நாட்களில் உங்களுக்குரிய வலியங்களுக்கு கூடாக வந்து இந்த நவ நாட்களை சிறப்பிக்குமாறு அன்பாக உங்களை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். நன்றி. சகோதரங்களை தொடர்ந்தும் இந்த இரவு முழுவதையும் எல்லா குடும்பங்களையும் அன்னையினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாட இருக்கிறோம். இந்த குழந்தையுடைய தாக்கம் அதிகரித்திருக்கின்ற வேளையிலே அன்னை தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அரவணைப்புக்குள் ஏற்றுக்கொள்ளவும், எங்களுக்காக தொடர்ந்து தனது மகளிடம் பிறந்து பேசவும், இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அன்னையினூடாக மன்றாடுவோம். மரியாயே எங்கள் நல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மடத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொலாப்புகளில் நின்று காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மடத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொலாப்புகளில் நின்று காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மலத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் நின்று காத்து கொள்ளும். எல்லோரும் சேர்ந்து அற்று செல்வாரி எழுத்தினால் எங்கள் சத்துக்களை எங்களை வச்சுத்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.